ஐபிசி மங்கை நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி ஒரு சூப்பரான ஹெல்த் ப்ளஸ் பியூட்டி டிப் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதை ஃபாலோ பண்ணுறது யார் அப்படின்னு கேட்டால் உடனே இந்த ரெசிபியை நீங்களும் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. வேறு யாரும் இல்லை, பாலிவுட் குயினாக விளங்கிட்டுருக்க ஆலியா பட் தான் இதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. உங்களுக்கே தெரியும், அவங்க இவ்வளோ ஃபிட்டாக இருக்காங்க, இவ்வளோ அழகாக இருக்காங்க. எப்படி இவங்க இவ்வளோ பிஸியான ஹீரோயினாக இருந்தாலும் கூட அவங்களுடைய கேரிங்கை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்றது எல்லாருக்குமே ஒரு வியப்பான விஷயமாக தான் இருக்குது இல்லையா? ஸோ அவங்களுடைய ஒரு சீக்ரெட்டான ரெசிபியை ரிவீல் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீட்ரூட் சாலட். என்னது, பீட்ரூட்டில் சாலட்டா அப்படின்னு சொல்லி தானே எல்லோரும் கேட்குறீங்க. எஸ், பீட்ரூட்டில் சாலட் பண்ணி நம்ம சாப்பிட்றதுனால அதோடைய ஃபுல் பெனிஃபிட்டும் நமக்கு கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. நம்ம வீட்டில் நம்ம அம்மாலாம் நமக்கு பீட்ரூட் பொரியல் இந்த மாதிரி நிறையா பண்ணி கொடுத்துருப்பாங்க. அதுவும் உடம்புக்கு நல்லதான். பட் சாலட்டாக சாப்பிட்றதுனால இன்னும் அதிகமான பெனிஃபிட்ஸ் நமக்கு கிடைக்கும். இப்போ பீட்ரூட் சாலட் எப்படி பண்ணுறது அப்படின்ற ரெசிபியை தான் பார்க்க. வேக வச்ச பீட்ரூட் ஒன்று எடுத்துக்கோங்க, திருவி எடுத்துக்கோங்க. தயிர் 1 கப், எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன், பிஸ்தா பருப்பு உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க, வெங்காயம் 1, உப்பு உங்களுக்கு தேவையான அளவு, பச்சை மிளகாய் 2. இதுவும் உங்களுடைய தேவைக்கேற்ப நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய் இல்லை அப்படின்னா நீங்கள் மிளகுத்தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம். இன்ஃபேக்ட் மிளகு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ எப்படி செய்யறது அப்படின்றத பார்க்கலாம். பீட்ரூட்டை நல்லா வேக வச்சு அதை நல்லா திருகி எடுத்துக்கோங்க. இப்போ அந்த பீட்ரூட்டில் தயிர் ஆட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், அதுக்கப்புறமா பிஸ்தா பருப்பு தான் நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னு எந்த அவசியமும் இல்லை. பிஸ்தா பருப்புக்கு பதிலாக உங்களுக்கு பிடிச்ச முந்திரி பருப்பு, ஆல்மண்ட் இந்த மாதிரி எதுவும் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் திருகி வச்ச அந்த வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக உப்பு, அதுக்கப்புறம் பச்சை மிளகாய், பெப்பர் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். ஸோ இதை எல்லாத்தையும் நல்லா உங்கள் கைகளில் அது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதை ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணி சாப்பிட சொல்லுங்கள் உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு. நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் இதில் கிடைக்கிற பெனிஃபிட்ஸ் எக்கச்சக்கம் அப்படின்னே சொல்லலாம். யூஸ்வலாக பீட்ரூட் சாப்பிட்றதுனால நம்ம உடம்புல பிளட் ஃபார்மேஷன் நிறையா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நான் சொன்னது ஒரே ஒரு பெனிஃபிட் தான். இந்த மாதிரி ஏகப்பட்ட பெனிஃபிட் இந்த பீட்ரூட்டில் இருக்குது. ஸோ எது எப்படியோ கண்டிப்பாக நானும் இனிமேல் பீட்ரூட் சாலட் சாப்பிட போகிறேன். நீங்களும் அப்படி தானே? காலையில் நாங்கள் இந்த வேலை ஸ்டார்ட் பண்ணுறோம், நைட்டு வீட்டுக்கு வருமோன்னு எங்களுக்கு தெரியாது. அவ்வளோ ப்ராப்ளம் இருக்குது இதில். உண்மையாக சொல்கிறேன், 1 வீக் ரொம்ப கஷ்டப்பட்டேன். கஸ்டமர் லொக்கேஷன் தெரியல, ரெஸ்டாரண்ட் தெரியல, திட்டு வாங்கினேன் நிறைய.